Good morning students, 10th standard, subject science, unit 22. So அடுத்த lesson. So lesson environmental management. அது என்னன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த லெசன் தான் இந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதோட அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ், இட்ஸ் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இட்ஸ் குவாலிட்டி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். அப்போ இந்த சூழ்நிலை மேலாண்மை அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளான அமைப்பு, வேலை, அதோட தரம், இதெல்லாம் சார்ந்தது. இன்னும் வந்து எதுனா லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, பராமரித்தல், உடற்கூறுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து த டைவர்சிஃபைடு நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் த எர்த் ப்ரொவைட் நெசசிட்டி ஃபார் சர்வைவல் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் த லைஃப் த்ரெட்டனிங் இன்க்ளூடு மேன். ஸோ அதான் அந்த டைவர்சிஃபைடு நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் எர்த் ப்ரொவைட்ஸ் த நெசசிட்டி ஃபார் சர்வைவல் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன்க்ளூடிங் மேன். அப்போ இந்த பூமிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும், ஆல் ஃபார்ம்ஸ், சர்வைவல் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ், எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கு, பயன்படக்கூடியதை மனிதர்களுக்கும். அதாவது சொல்லியிருக்காங்க, இந்த பூமி அனைத்தையும் வழங்குது, உயிர் வாழ்வதற்கான அனைத்து வளங்களையும் பூமி வழங்குது. அப்போ இயற்கையில் பெறப்படும் அனைத்தும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எவ்ரிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர், இயற்கையிலே கிடைக்குது. ஸோ ஹேஸ் சம் யூட்டிலிட்டி ஆஃப் மேன் பட் இட் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள். அப்போ அந்த மனிதர்களோட பயன்பாடு அப்படிங்கிறது சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை எடுத்துக்கிறாங்க. அதன் பயன்பாடு பொருத்தமான தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் யூட்டிலிட்டி ஆஃப் மேன் பட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள். அந்த அதுக்கான தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் அது சாத்தியமாகுது. பாசிபிள் பேஸ்ட் அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட், ரிசோர்சஸ் கேன் பி ரினியூடு சிமுலேட்டர்னலி along with their exploitations. Forest, crop, wildlife, groundwater, wind, solar energy. அதான் ஏன்னா அதில் சொல்லியிருக்காங்க, சில வகையான வளங்கள், அந்த ரிசோர்சஸ் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் போதே அவை மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. அதான் ரினியூவடு. ரிசோர்சஸ் கேன் பி ரினியூவடு சிமுலேட்டர்லி அலாங் வித் தியர் எக்ஸ்பிளைட்டேஷன். அவை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது தொடர்ச்சியாக. ஸோ அப்போ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட், வனங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அடுத்து வந்து குரோப், பயிர்கள். அடுத்து வந்து உயிரிகள். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். ஸோ அதுக்கடுத்து காற்று. அடுத்து வந்து சூரிய ஆற்றல், அதான் சோலார் எனர்ஜி. அடுத்து விண்டு, இது எல்லாம். ஸோ they can maintain themselves by natural recycling or can be replenished by proper management. இவை இயற்கையான மறுசுழற்சி முறையில் அல்லது உரிய மேலாண்மை வழியாக தம்மை புதுப்பித்துக் கொள்கின்றன. நேச்சுரலாகவே இல்லைன்னா அந்த உயரிய மேலாண்மை மேனேஜ்மெண்ட் மூலமாக அவை ரீசைக்கிள் பண்ணப்படுது. அதான் ரீசைக்கிள் பண்ணுறது. ஸோ அப்போ ஸ்டிமுலேட்டனஸ்லி நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் கேனாட் பி ரீசைக்கிள்ட் அண்ட் கேன் கெட் எக்ஸ்கோஸ்டு பை லிமிட்டட் அண்ட் கண்டினியூவஸ் யூஸ். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரிய மேலாண்மை வழியாக தம்மை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்றன. தம்மை இயற்கையான மற்றும் மறுசுழற்சி முறையில் புதுப்பித்துக் கொள்ள இயலாத வளங்கள் தேவைக்கு அதிகமான மற்றும் தொடர்ச்சியான பயன்பாட்டினால் தீர்ந்து போகக்கூடியதாக உள்ளது. அதாவது நான் ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லுவேன், புதுப்பிக்க இயலாத, கேனாட் பி ரீசைக்கிள்டு. தம்மை இயற்கையான மறுசுழற்சி முறையில் புதுப்பித்துக் கொள்ள இயலாத வளங்கள் தேவைக்கு அதிகமான மற்றும் தொடர்ச்சியான பயன்பாட்டினால், தொடர்ச்சியாக அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதனால வந்து என்ன தீர்ந்து போகக்கூடியதாக உள்ளது. ஸோ அதே மாதிரி அதில் மினரல்ஸ், தாதுக்கள், ஓர்ஸ், இன்னொன்று வந்து அந்த கரி, பெட்ரோலியம், கோல், பெட்ரோலியம் எக்ஸட்ரா, தி கேனாட் பி ரீப்ளேஸ்டு ஈஸியலி. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக புதுப்பிக்க இயலாது. ஸோ இதனால் இவற்றின் பயன்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்து போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஸோ திஸ் would lead to situation where an renewable resources may come to an end after a certain period of time. அதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் certain period of time முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது.
ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் ரிசல்டட் இன் எக்ஸ்பேண்டிங் நீட் ஆஃப் மேன். அப்போ அந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுனா மனிதர்களுடைய தேவை மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அதிகரித்துள்ளது. அப்போ மனிதன் தன்னுடைய தேவைக்காக ஸோ மேன் in scientific technological advancement man started utilizing and natural resources at the much longer scale. அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தேவைக்காக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மிக அதிகமான இயற்கை வளங்களை பயன்படுத்துவதால் அவை மிகவும் மோசமாக குறைய தொடங்குது. இயற்கை வளங்களை என்ன அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் அவங்களோட தேவைக்காகவும் அதிகமாக அந்த இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த இயற்கை வளங்கள்ங்கிறது ரொம்ப வேகமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அடுத்து அதான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அட் மச் லார்ஜஸ்ட் ஸ்கேல் ரொம்ப அதிகமாக குறையுது. கண்டினியூஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கேஸ் அண்ட் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் ரிசோர்ஸஸ். அப்போ பாப்புலேஷனுங்கிறது கண்டினியூஸாக அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சுன்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு நாட்டின் சமூக அந்த பொருளாதார மேம்பாட்டிற்கான முக்கியமான பங்கை அளிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லுவோம். அதாவது the conservation of natural resources இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது makes important contribution to the social and economical development of the country. அப்போ என்ன, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம எதெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா இந்த சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது தான் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டோட அந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் அண்டு ஜூடியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். அப்போ என்ன கன்சர்வேஷன் அண்டு ஜூடியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாத்தலும். ரிசோர்ஸஸ்னால் இயற்கை வளங்கள் அதை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாத்துக்கணும். அதான் ஜூடியஸ் யூஸ், முறையாக பயன்படுத்துதல் அப்புறம் பாதுகாப்பு. அப்போ அதான் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்சர்வ்டு ஃபார் த பயாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ரீக்ரியேஷனல் வேல்யூஸ். அப்போ இயற்கை வளங்கள்ங்கிறது அவற்றின் உரிய பொருளாதார ரீக்ரியேஷனல் அதாவது பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக உயரிய பொருளாதார மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதான் தியர் பயாலஜிக்கல் எக்கனாமிக் அண்ட் ரீக்ரியேஷனல் வேல்யூஸ். ஸோ யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் எக்ஸஸ் அண்ட் அன்பிளான்டு வே லீட்ஸ் டு இம்பேலன்ஸ் இன் த என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இயற்கை வளங்களின் அதிகமான மற்றும் திட்டமிடாத பயன்பாடு சுற்றுச்சூழலில் ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கிவிடும். அதான் திஸ் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இது என்ன அதோட வளங்கள் திட்டமிடாத பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு சமமற்ற சூழ்நிலையை உருவாக்குது. அதாவது யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் எக்ஸஸ் அண்ட் அன்பிளான்டு வே, திட்டமிடாத இது அப்படிங்கிறது வே டு இம்ப்ளான்ஸ் இன் த என்விரான்மெண்ட். அதாவது அந்த திட்டமிடாத பயன்பாடுங்கிறது சூழ்நிலையில் ஒரு சமமற்ற அதாவது ஒரு சமமற்ற ஒரு இதை இம்பேலன்ஸாக இதாயிரும், சமமற்ற ஒரு நிலையை உருவாக்கி விடும். அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூடியஸ் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்டு பிட்வீன் எக்ஸ்ப்ளோடேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் இட்ஸ் அதாவது ரீப்ளனிஷ்மெண்ட்ஸ் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன். ஸோ அப்போ அந்த ஜூடியஸ் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்டு பிட்வீன் எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ரீப்ளனிஷ்மெண்ட். அப்போ அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்துவதுங்கிறது ஒரு முறையான அதாவது அவற்றை புதுப்பித்து கொள்வதற்கேற்ப அவற்றை பயன்படுத்துவதில் ஒரு முறையான சமநிலை பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கணுங்கிறாங்க. அதான் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நேச்சர் அண்ட் இட்ஸ் சோர்சஸ் ரிசோர்ஸஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கன்சர்வேஷன். ஸோ அதன் மூலமாக இதை பாதுகாக்கிறது ஒரு முறையான சமநிலை பராமரிப்பு. இவ்வாறு இயற்கை வளங்களை என்ன பராமரிப்பதும் பயன்படுத்துவதும் பாதுகாப்பு எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கன்சர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு பில்ட் எ சஸ்டைனபிள் வேர்ல்டு. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு பில்ட் எ சஸ்டைனபிள் வேர்ல்டு. எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் வகையில் நீடித்த உலகை நாம் கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சம் ஆஃப் த வே டு சஸ்டைன் த கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் to utilize the energy efficiently. So avoid usage of water, avoid usage of plastic and other non biodegradable material and
டு டேக் கேர் ஃபார் த என்விரான்மெண்டல் வி லைவ். அதான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன, வி ஹவ் டு பில்ட் எ சஸ்டைனபிள் வேர்ல்டு வித் த விச் ஷுட் லாஸ்ட் ஃபார் அவர். அதாவது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் வகையில் நீடித்த உலகை நம்ம கட்டமைக்க வேண்டும். அந்த எனர்ஜியை, ஸோ சம் ஆஃப் த வே டு சஸ்டைன் த கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ப்ராக்டிசஸ் டு யூட்டிலைஸ் த எனர்ஜி எஃபிஷியன்ட்லி. அதான் ஆற்றலை முறையாக பயன்படுத்தும், அதான் யூட்டிலைஸ் எனர்ஜி முறையாக பயன்படுத்துதல். அப்புறம் என்ன, நீரை சேமித்தல், அதாவது இன்னும் வந்து மக்கக்கூடிய அதை இந்த நான் பிளாஸ்டிக், அதான் அவாய்டு வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். அடுத்து வந்து அவாய்டு யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக், அதாவது மட்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது, நாம் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அதர் நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் டு மேக் கேர் த என்விரான்மெண்டல் வி லைவ். நம்ம இருக்கக்கூடியதாக அதை பராமரிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது, பொருளாதார மேம்பாட்டிற்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, த இம்பார்ட்டன்ட் தட் வி மேனேஜ் அண்ட் யூஸ் அவர் ரிசோர்சஸ் கேர்ஃபுல்லி ஸோ ஆஸ் டு ப்ரிசர்வ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். அப்போ என்ன, எதிர்கால சந்ததியினருக்கு நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்வது, பாதுகாப்பது ரொம்ப முக்கியமானது ஒன்றாகும். அதான் இட்ஸ் த இம்பார்ட்டன்ட் தட் த மேனேஜ் அண்ட் யூஸ் ஆஃப் அவர் ரிசோர்சஸ் கேர்ஃபுல்லி ஸோ தட் த ப்ரிசர்வ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதான் எதிர்கால சந்ததியினருக்காக நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்து பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதுதான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், காடுகளும் அதோட முக்கியத்துவமும். அப்போ ஃபாரஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் அண்ட் ஆர் டாமினேட்டட் பை மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ மரங்கள் அப்படிங்கிறது என்ன, நிறையா அதில் காணப்படக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாமினேட்டட் பை மைக்ரோ ஆர்கானிசம், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஸ்ரூப்ஸ், கிளிம்பர்ஸ், டென்ஸ் ட்ரீ அண்ட் ப்ரொவைட் எ வேஸ்ட் ஹேபிட் ஃபார் வைல்டு அனிமல்ஸ். அப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், ஃப்ளவரிங் பிளான்ட் நிறையா காணப்படும், புதர் செடிகள் காணப்படும், அப்புறம் என்ன அடர்ந்த காடுகள், அதான் டென்ஸ், சிறு செடிகள் கொடிகள் இதெல்லாம் உள்ளடக்கியது, அடர்ந்த மரங்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது. அந்த இன்னும் ஈவன் தட் ஆல்சோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவர மற்றும் விலங்குகள் வாழக்கூடிய ஒரு வாழிடம் தான் அந்த ஃபாரஸ்ட், காட்டு விலங்குகள். ஸோ ஃபாரஸ்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஃபாரஸ்ட் ஆஸ் விட்டல் அண்ட் ஹியூமன் லைஃப். ஸோ இது வந்து என்ன, ஃபாரஸ்ட்டும் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ஆர் த விட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப். ஸோ இட் இஸ் த சோர்ஸ் ஃபார் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சர் ரிசோர்சஸ். அப்போ இது வந்து இதில் வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சராக இருக்குது. அதான் காடுகள் நம்ம நாட்டின் பொருளாதார முக்கிய மேம்பாட்டிற்கு பங்களிப்பை அளிக்கக்கூடியவைன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையானது. மேலும் பலதரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கையான வளங்களின் ஆதாரமாக விளங்குபவை காடுகள். புதுப்பிக்கத்தக்க, அதான் ரினியூவபிள் நேச்சர் ரிசோர்சஸ். அப்போ நிறையா வந்து அதை நம்ம புதுப்பிச்சுக்கலாம், அதான் ரினியூவபிள் நேச்சர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட் ஏ விட்டல் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் லைஃப். இட் இஸ் த சோர்ஸ் ஃபார் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ தி ப்ரொவைட் ஃபுட்டு, ஃபோடர் அண்டு ஃபைபர் அண்டு மெடிசன். ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, உணவு, தீவனம், அந்த ஃபைபர்ஸ் நார்கள் மற்றும் அந்த மருந்து பொருட்கள், இது எல்லாமே கிடைக்குது. அதான் அந்த இடத்துல இது என்ன, உட்டு, ஃபுட்டு, ஃபோடர், ஃபைபர், மெடிசின். ஏன்னா மரம், உணவு, தீவனம், நார்கள் மற்றும் மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது காடுகள். ஸோ அதனால் அது வந்து ரினியூவபிள் சோர்ஸு, நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் உள்ளது, நாட்டோட அந்த வேல்யூ, அந்த எக்கனாமிக் அப்படிங்கிறத பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட், ஃபாரஸ்ட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். ஸோ தி ஆக்ட் ஆஸ் ஏ கார்பன் சிங்க். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன, காடுகள் முக்கியத்துவம் உடைய பெரும் காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கார்பனை நிலைநிறுத்துறதுனால அந்த கார்பன் ஜிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன, கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஜிங்க் அப்படின்னா. இது நிறைய காடுகள் வந்து கார்பனை நிலைநிறுத்துவதனால the forest are major factors of environmental concerns. They act as a carbon sink, regulate the climate conditions. அப்போ என்ன, அந்த கார்பனை வந்து நிலைநிறுத்துது, அதனால இந்த கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால், அதனால வந்து என்ன, மழை அளவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெயின்ஃபால்
இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ தட்பவெப்பநிலையை ஒழுங்குபடுத்தி மழைப்பொழிவை அதிகமாக்கி புவி வெப்பமாதலை குறைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதான் இன்க்ரீஸ் ரெயின்ஃபால், ரெடியூஸ்டு குளோபல் வார்மிங். உலக வெப்பமயம் மாறது ரொம்ப கம்மியாகுது, ரெயின்ஃபாலில் வந்து அதிகப்படுத்துது. ஸோ ப்ரிவெண்ட் நேச்சுரல் ஹெசார்டர்ஸ் லைக் ஃப்ளோட் அண்டு லேண்ட்ஸ்லைடு. அப்போ இது எதெல்லாம் தடுக்குது அப்படின்னா வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலச்சரிவு, வெள்ளம் இது எல்லாத்தையுமே தடுக்குது இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அதனால தான் காடுகளை அழிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ catchments for water conservation. They also play a vital role in the maintenance the ecological balance. அப்போ என்ன அப்படின்னா இயற்கை சீற்றங்களை தடுத்து வன உயிர்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதியாக மாறி செயல்படுகின்றன. இது வந்து என்ன இயற்கை வளங்களை பாதுகாக்குது. அதான் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் த கேட்ச்மெண்ட்ஸ் ஃபார் வாட்டர் கன்சர்விங். தடுத்து வன உயிர்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதிகளாக செயலாற்றுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துவதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ தி ஆல்சோ பிளே எ விட்டல் ரோல் இந்த மெயின்டைனிங் த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ். அதாவது சூழ்நிலை சமநிலையை பேணுவதில் இது ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. டீஃபாரஸ்டேஷன் இட்ஸ் எஃபெக்ட்ஸ், காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதன் விளைவுகள். அப்போ டீஃபாரஸ்டேஷன் இஸ் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஃபாரஸ்ட். அப்போ டீஃபாரஸ்டேஷனுங்கிறது நிறைய பகுதி, காடுகளோட நிறைய பகுதி அழிக்கிறது. திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ் லைக் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, அதுக்கடுத்து அர்பனைசேஷன் நகரமயமாதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், நகரமயமாதல், அப்புறம் அணைகள் கட்டுதல், அப்புறம் கட்டடங்கள் கட்டுதல், ரோட்ஸ், பில்டிங்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நீர்மின் திட்டங்கள், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அதனாலே வந்து அந்த காடுகள்ங்கிறது அழிக்கப்படுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட்ஸ், இது எல்லாமே காட்டுத்தீ, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இதனால் அந்த காடுகளுக்குள்ள ரோடு உருவாக்குதல், இன்னும் வந்து இது எல்லாமே அதுக்கான காரணங்கள், காடுகள் அழிவதற்கான காரணங்கள் என்னென்ன? இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அர்பனைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ரோட்ஸ், பில்டிங், இண்டஸ்ட்ரீஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அண்டு ஃபாரஸ்ட் ரோடு, காடுகளுக்கு இடையில ரோடு போடுறது. இதனாலையெல்லாம் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. அதனால டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நிறையா இந்த விளைவுகள்னால அழியுது. ஸோ இட் இஸ் த த்ரெட் ஆஃப் டு த எக்கனாமிக் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இதனால நிறையா அழிவு ஏற்படுது பொருளாதாரத்தில். இதனால் வந்து எதிர்கால பொருளாதார வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் லூசிங் அபவுட் 1.5 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் எவ்ரி இயர்ஸ். அப்போ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால காடுகளை அழித்து அதை நிறையா வந்து ஒரு 1.5 மில்லியன் ஹெக்டர் அந்த வன பரப்புங்கிறது அழிக்கப்படுது. எதனால் அப்படின்னா அந்த நகரமயமாக்கல், அக்ரிகல்ச்சர், டேம்ஸ், ரோடு, பில்டிங் இதனால. இன்னொன்று இட் ஆல்சோ பாப்புலேஷன்னாலையும் அது வந்து அழிக்கப்படுது. சிப்கோ இயக்கம்னு சொல்லுவோம். சிப்கோ இயக்கம் அதாவது சிப்கோ மூமெண்ட், நான் வயலன்ஸ் அஜிடேஷன்ஸ், அதாவது அகிம்சை வழியில் மரங்களை பாதுகாக்கிறது. 1973 that was aimed at protection and conservation of trees. எப்படி அப்படின்னா this name of the movement சிப்கோ comes from the well embrace the அதாவது villagers hugged the tree and encircles them to prevent them from being cut. The movement of originated and சிமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். இப்போ உத்தரகாண்ட்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் சிமோலிங்கிற ஒரு பகுதியில் அந்த சிப்கோ மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. ஸோ மேஜர் அது நிறைய ஆரம்பித்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது. 1980 15 years ban on cutting trees in Himalayan forest. அப்போ 15 ஆண்டுகளை வந்து அழிக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஸோ இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மாபெரும் வெற்றி பெற்றது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மரங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வெட்ட விடாமல் தடுக்கிற ஒரு அகிம்சை வழியான போராட்டம் 1973 அந்த உத்தரப்பிரதேசத்தில் சிமோலி அப்படிங்கிற பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக
ஆனால் ஒரு இயக்கம் மரங்களை வெட்டினதை தடுத்தாங்க. அப்போ என்ன, அதாவது இந்த சிப்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா தழுவுதல் என்பதாகும். மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் பெற்றது. அதான் சிப்கோ மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ அழிக்கிறதுனால என்ன ஏற்படுது? டீஃபாரஸ்டேஷன் கிவ்ஸ் ரைஸ் டு த ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னா அப்லோட், வெள்ளம் ஏற்படும் காடுகள் அழிக்கிறதுனால. அடுத்து ட்ரோட், வறட்சி உண்டாகும். மண் அரிப்பு ஏற்படும், அதான் சாயில் எரோஷன், மண் அரிப்பு ஏற்படும். லாஸ் ஆஃப் வைல்டு லைஃப், அந்த காட்டு விலங்குகள் வன உயிரிகள்ங்கிறது அழிக்கப்படும். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்கள் வந்து அழிஞ்சு போகிறது, முற்றிலுமாக அழிதல். ஸோ அடுத்து வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்லுவோம். உயிர் புவி சுழற்சியில் சமமற்ற நிலை, உயிர் பயோனா உயிர்னு சொல்லுவோம். அந்த உயிர் புவி சுழற்சியில் சமமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதான் இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்டு டெசர்டிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி பருவநிலைகளில் வந்து மாற்றம் ஏற்படும். அடுத்து வந்து டெசர்ட், பாலைவனம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வரும் காடுகளை அழிக்கிறதுனால. அதான் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவான். கிவ்ஸ் ரைஸ் டு த ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃப்ளோட், வெள்ளம் வருது, வறட்சி ஏற்படுதல், மண்ணரிப்பு ஏற்படுதல், வன உயிரிகள் அழிப்பு, அப்புறம் என்ன சிற்றினங்கள் அழிகிறது, அந்த புவி உயிர் புவி சுழற்சியில் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது, சமமற்ற நிலையில் இருக்கிறது. அதான் இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்சு, பருவநிலை மாற்றங்கள். அடுத்து வந்து என்ன கண்டிஷன்ஸ் அண்டு டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாதல். இதெல்லாம் இந்த காடுகளை அழிக்கிறதுனால வர்றது. ஸோ அதான் காடுகளை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த விளைவுகள் எல்லாம் அதனால் ஏற்படும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.